நல்ல விஷயங்களுக்கு மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறேன். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணினார், அவங்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஒரு காரணத்திற்காக அதே ஏரியாவில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது ஒருத்தர் வாடகைக்கு வராங்க. அந்த சொந்தக்காரங்கள்ட்ட, அந்த ஓனர்கிட்ட, நான் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கேன், தருவீங்களா எனக்குன்னு. ஓ, தாராளமாக தரோம். எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்த. நாங்கள் கேட்ரிங் ஜாப்பு பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் வாடகைக்கு. அதுக்கு அவங்க சரி தரேன்னப்ப இவர் சொல்லியிருக்கார், மேடம் எனக்கு கிட்னி டயாலிசிஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்போ வேணாலும் எனக்கு எது வேணாலும் சீக்கிரம் ஆகிடும். நான் இருக்கிற வரைக்கும் கேட்ரிங் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் என் ஒய்ஃபுக்கு, என் குழந்தைக்காக. நீங்கள் வீடு தருவீங்களா? ஏன்னா எனக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகிடும் அப்படிங்கிறார் அவர். அப்போ எனக்கு தெரிஞ்சு பல சொந்தக்காரங்க அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. வீட்டு ஓனர்ஸ் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, வேறு ஆளை பார்ப்பாங்க. ஆனால் அந்த பெண்மணியும் அவருடைய கணவரும், அதனால என்னங்க, டெத்துங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதுன்னு அதை நாங்கள், நீங்கள் இங்கே ஆயுசோடு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அதை போல் சந்தோஷப்படுறது நாங்கள் தான். ஏதானும் ஆச்சுனாலும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியே அப்படின்ட்டு சொல்லி அவங்க பெருந்தன்மையாக அந்த வீட்டை வாடகைக்கு அவங்களுக்கு விட்ருக்காங்க. அவர் அங்கே இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வருஷத்தில் அவர் மரணமாகிட்டார். அந்த வீட்டில் எல்லாம் நடக்குது, போயிட்டாங்க. இது ஒரு அடுக்கத்தில் இருக்கிற வீடு. அந்த வீடு ஒரு 8-10 பேர் இருக்கிற இடத்து வீடு. அடுத்தவங்க குடி வராங்க, நல்லா இருக்காங்க. கல்யாணம் ஆகுது, குழந்த பிறக்குது அவங்களுக்கு. அந்த குழந்த பிறக்கும்போது பிறவிலேயே அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை. ஸோ அதுக்கு எக்மோர்கிட்ட உள்ள இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளில் அந்த குழந்தை இறந்துடுறது அந்த வீட்டில். சரியா? இப்போ காலி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு மேலே அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் 2 வருஷம் அங்கே இருந்துவிட்டு அவங்களோட இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு அவங்க ஒரு வீடு கட்டிட்டோங்கிறதுனால காலி பண்ணிட்டாங்க. 2வது ஆச்சா. 3வது ஒருத்தர் வராங்க அந்த இடத்துக்கு, வாடகைக்கு வராங்க 3வது. அப்போ வந்துட்டாங்க அவங்க வாடகைக்கு. அவங்க ஒரு சின்ன குழந்தையோடு வராங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த 10வது நாள் அந்த அடுக்கத்தில் உள்ளவங்களே, ஓ, நீங்கள் வந்திருக்கியா? அஸ்ஸோ, அப்படியா, நீங்கள் வந்திருக்கியா, என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க 10 நாள் இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்கிறாங்களாம், இப்படி ஆச்சு. முதல்ல ஒருத்தர் வந்தார், போயிட்டார். அடுத்தது அந்த குழந்தையும் போயிடுத்து. நீயும் ஒரு சின்ன குழந்தைய வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் மண்டையை கிறுசுக்கு எடுத்து அவர் என்ன பண்ணிட்டார், 10வது நாளே தனக்கு வேறு ஜாபு, நல்ல ஜாபு வேறு எங்கேயோ கிடச்சிருத்துன்னு அந்த ஓனர்கிட்ட சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அந்த ஓனருக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியுது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இவர் பக்கத்தில், வேலைக்கு பக்கத்தில் இருக்கோன்னு சொல்லி வந்தவர் இப்படி திடீர்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு விட்டுட்டார் அது. அப்போ அந்த லேடிகிட்ட, அந்த ஓனர் லேடிகிட்ட, அந்த அடுக்ககத்தில் உள்ள ஒருத்தர் ஒரு லேடி சொல்கிறாங்க, அச்சோ, அவங்க வந்தாங்க, பாவம் இல்லை, அவங்களுக்கும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னோடனே அந்த லேடிக்கு ஒரு பொறி தட்டிருச்சு, புரிஞ்சிருச்சு. சரி, இவங்க தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏம்மா, டெத்துன்னா எல்லா இடத்துலையும் தானே நடக்கும், இப்போ அவர் இன்னொரு இடத்துல போனார்னாக்கா அங்கே டெத்து நடக்காதா அப்படின்னு சூட்சமமாக சொல்லியிருக்காங்க. உடனே அந்த லேடி மூஞ்சி சின்னதாகிடுச்சு. அப்போ தெரிஞ்சிருச்சு, சரி இவங்க தான் ஏதோ உளறி இருக்காங்க போல இருக்குது, சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் ஆட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம்
ஃபேமிலி இல்லாமல் பேச்சுலர்ஸுக்கு வச்சு அந்த இடம் ஒரு 5-6 வாட்டி 5-6 வருஷம் அந்த பேச்சுலர்ஸும் வாடகைக்கு இருந்துட்டு அப்புறம் அவங்கெல்லாம் காலி பண்ணோடனே அந்த ஓனரே அங்கே வந்துட்டாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன இருக்குது, எந்த லேடி வந்து அவங்கள்ட்ட வந்து இங்கே வந்தாப்பா, இந்த வீட்டுக்கு வந்தால் 2 பேர் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள மண்டையை குழப்பி அவங்கள போக சொன்னாங்களோ, அந்த லேடி வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள லேடி அவங்க வீட்டில் ஒரு டெத்து ஆகிடுச்சு, அவங்க கணவர் ஆகிட்டார். இப்போ என்னங்க சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, அப்போ வீடு பிரச்சனையா இல்லை கடவுள் நமக்கு வந்து உயிர் இன்னி வரைக்கும் தான் இருக்கும், உன் உயிர் இங்கே தான் போகும்னு கடவுள் எழுதினதா, இல்லை அந்த வீட்டின் பிரச்சனையா? அந்த வீட்லேயே கல்யாணமும் ஆயிருக்கு, குழந்தையும் பிறந்திருக்கு, அங்கே வந்து டெத்தும் ஆயிருக்கு. இவங்க டெத்தை மட்டும் வச்சு ஒருத்தங்கள்கிட்ட விளையாடிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் அது சொன்ன மாதிரி அவங்க சொல்லி அவங்க காலி பண்ணி போய் ஒரு 6 மாதத்தில் அவங்க வீட்டில் அந்த டெத்து விழுந்துருது. இப்போ என்ன சொல்கிறது, நம்ம மனிதர்களுக்கு வாயில் அவுளை போட்டு மெல்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கிடைச்சா இது பண்ணலாம். அதே மாதிரி யார் வீட்டையாவது விற்க வரும்போது இந்த இடம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்னத்தை சொல்லுவோம்? நம்ம எது சொன்னாலும் இவங்க வாங்கினவங்க ஒரு நேரத்தில் கஷ்டப்படும்போது நம்மளை திட்டுவாங்க. ஏதானு அவங்கள நெகட்டிவாக சொல்லி அனுப்பிச்சா அந்த விற்கிறவங்களோட சாபம் நமக்கு வரும். இது மாதிரி அப்போ வந்து நம்ம சொல்கிறத எதை நியாயமோ நல்லதோ அதை மட்டும் சொல்லிட்டு போகணும். இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இதுதான். அவங்களுக்கு நல்லா இருந்தாங்கன்னா நம்மளை புகழ மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்துடுச்சுன்னா நம்மளை கடித்து கொதருவாங்க. இதை விடுங்க, இந்த இது வந்து நடுவில் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஒரு வீட்டில் ஒரு வீடுன்னு ஒருத்தர் அவ்வளோ ஆசைப்பட்டு கட்டி அந்த வீட்டில் வரும்போது என்ன நடந்ததுனே தெரியாது அவங்களுக்கு. அந்த வாடகைக்கு வரவங்க வந்து தனக்கு இந்த மாதிரியான நோய் இருக்குது, இதை முன்னாடியே சொல்கிறதுக்காக தான் வந்தோம், தங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் ஓகே சொன்னால் நான் வந்து இருந்துக்கிறேன். அப்போ அந்த வீட்டு அந்த தம்பதியர்கள் அவங்கள பெரிய மனசோட அனுமதித்தது பெரிய விஷயமா? அவர் வந்து உண்மையாக தனக்கு நோய் இருக்குது, 1 இயரில் தனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், டயாலிசிஸில் போயின்னு இருக்கேன்னு சொல்லி அவர் உண்மையை சொல்லி உள்ளே வர அவர் பெரிய விஷயமா? இல்லை குடிக்கு வந்தவங்களை இவங்கெல்லாம் போயிட்டாங்க, 2 பேர் போயிட்டாங்க அந்த வீட்டில், அச்சுச்சோ நீ வந்து இருக்கியான்னு பயமுத்தினவங்க எப்படி? நீங்கள் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மற்றவங்களுக்கு தேவையில்லாத கருத்து சஜஷன் சொன்னீங்கன்னா தனக்கே அது சூடுபடும். தேவையில்லாதது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுக்கு உரிய நல்லதை சொல்லிட்டு போகணுமே வழியே தேவையில்லாததை நம்ம பரப்பி விட்டோம்னாக்க ஈரம் கதை தான். ஈரம் கதையில் தெரியும், அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தேவையில்லாமல் அந்த பக்கத்தில் உள்ள லேடியை வந்து அந்த அடுக்ககத்தில் தப்பாக சொல்லுவாங்க. அதுதான். நீங்கள் உங்களுடைய கருத்தை இங்கே சொல்லுங்கள்.